ஓம் சாந்தி 20-11-2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மனதை பண்படுத்தும் மன்மனாபவ என்னும் மந்திரத்தை பயன்படுத்துவதால் மாத்திரமே உங்களால் மாயையை வெல்ல முடியும். இந்த மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுங்கள். கேள்வி: இந்த எல்லையற்ற நாடகத்தின் மகத்தான வேலையாட்கள் யார்? எந்த வழியில்? பதில்: இப்பழைய உலகை சுத்தப்படுத்துவதில் மகத்தான வேலையாட்களாக உள்ளவை இயற்கை அனர்த்தங்களே. பூமி அதிர்ச்சிகளாலும் வெள்ளப்பெருக்குகளாலும் உலகம் சுத்திகரிக்கப்படுகின்றது. இதற்காக கடவுள் எவருக்கும் வழிகாட்டல்களை கொடுப்பதில்லை. எவ்வாறு தந்தையால் தனது குழந்தைகளை அழிக்க முடியும்? இது நாடகத்தில் அவர்களின் பாகம் ஆகும். இது இராவண ராஜ்யமாதலால் அவை இறை அனர்த்தங்கள் என்று அழைக்கப்பட முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. சதா எல்லையற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருப்பதற்கு எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கூறும் எல்லையற்ற விடயங்கள் அனைத்தையும் அடிக்கடி நினைவு செய்து தொடர்ந்தும் தந்தையை பின்பற்றுங்கள். 2. சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கு தூய்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தூய்மையின் அடிப்படையிலேயே நீங்கள் தந்தையிடமிருந்து ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் ஆகிய ஆஸ்தியை கோர முடியும். நீங்கள் சங்கம யுகத்தில் பாப்தாதாவிடம் இருந்து பெற்ற பேறுகள் அனைத்தையும் உங்களின் விழிப்புணர்வில் வெளிப்படுத்தி வைத்திருங்கள். அந்த பேறுகளின் சந்தோஷம் உங்களை எந்தவிதமான குழப்பத்திற்குள்ளே இறங்குவதில் இருந்தும் தடுத்துவிடும். நீங்கள் சதா அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள். நிரம்பி இருத்தல் உங்களை அசைக்க முடியாதவராக்கி குழப்பத்தில் இருந்து விடுவிக்கின்றது. சகல பேறுகளாலும் நிறைந்திருப்பவர்கள் சதா சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பார்கள். திருப்தியே சகல பொக்கிஷங்களிலும் மகத்தானது. திருப்தியாக இருப்பவர்களிடம் அனைத்தும் இருக்கும். அவர்கள் தொடர்ந்து நான் எதை பெற வேண்டுமோ அதை பெற்றுவிட்டேன் என்ற பாடலை பாடுவார்கள். ஸ்லோகம். அன்பு ஊஞ்சலில் அமர்ந்திருங்கள். சகல கடின உழைப்பும் இயல்பாகவே முடிந்துவிடும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.